இதுநாள் வரைக்கும் பரம எதிரியாக இருந்த சீனா இனிமேல் இந்தியாவோடு தோளோடு தோள் நின்று நமக்கு உறுதுணையாக இருக்க போகிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. அடுத்த கால் நூற்றாண்டுகளுக்கான ஒரு செய்தி. அப்படி என்ன பிரசாத் அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சைபர் தாக்குதல் நடந்திருக்கு. அமெரிக்காவில் டாலரைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை சீனாவும் ஜப்பானும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. இதனால அமெரிக்கா டோட்டலாக டவுன் ஆக போகுதுங்கிற தகவல். அமெரிக்காவோடு நம்ம கொண்டிருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல இனிமேல் சாக போகிறது அப்படிங்கிற தகவல். அதோடு சேர்த்து அமெரிக்கா திவாலாகிருச்சு அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க நம்பி இருக்க வேண்டிய இரண்டு நாடுகள், ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சீனா. ஸோ பிரிக்ஸ் தான் இனிமேல் உலகத்தை ஆளப்போகிறது அப்படிங்கிற அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி வந்திருக்கு. இதன் காரணமாக சீனா பிரம்மபுத்திரா நதி அருகே அணை கட்டுவதற்கு கூட இந்தியா மறைமுக ஆதரவை செலுத்தி இருக்கிறதா அப்படிங்கிற அந்த கேள்வி, டக்கர் கால்சன் சொல்லி இருக்கக்கூடிய பதில், சீனாவினுடைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், இது எல்லாமே சேர்த்து சீனாவை நோக்கி இந்திய அமைச்சர்கள் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய நிகழ்வுகள். மொத்தமாக பேசலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அமெரிக்காவினுடைய ஒரு பத்திரிகையாளர் டக்கர் கால்சன், இவர் தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிட்டு இப்போ தனியாக இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ட்விட்டரில் இவருடைய வீடியோக்கள் உலக மக்களால் அதிகமான அளவில் நேசிக்கப்படக்கூடிய ஒரு வீடியோ. அப்படிப்பட்ட டக்கர் கால்சன் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி? அமெரிக்க மக்கள் நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது வேறொரு பாதையில் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. ரஷ்யா தற்சார்பு கொள்கையில் சிறந்து விளங்குது. ஆனால் அதுக்கு அவங்க 2020க்கு முன்னாடியே பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. கொரோனா டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரப்பிரசாதமாக மாறிப்போச்சு. இது அமெரிக்காவை பொறுத்தளவில் அந்த சேஞ்ச் ஓவரை இப்போ ட்ரம்ப் எடுக்கும்போது அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் வேறு சில வேலைகளில் கவனம் செலுத்துறதுனால இந்த தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு மறைமுகமாக அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எதுவுமே அதுக்கு பலனளிக்காமல் போயிடுச்சு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தான் அவர் மேலோட்டமாக சொல்கிறார். நம்ம அதை கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 17ஆம் தேதி சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் எழுதியிருக்கக்கூடிய கடிதம் யாருக்கு போய் சேருது அப்படின்னா, சைனாவினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கும் சீனாவினுடைய பேங்க் ஆஃப் சைனா அவங்களுக்கும் போய் சேருது. சரி, இந்த கடிதத்தை அவர் எதற்காக ரொம்ப ரகசியமாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, அது இப்போ தான் வெளியாகுது. ஆனால் அவர் மார்ச் மாதமே அந்த கடிதத்தை எழுதியிருக்கார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, சீனாவினுடைய நிதி சம்பந்தமான ஆதாரங்களையோ மற்ற விவரங்களையோ நீங்கள் வெளிநாடுகளுக்கு விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவு. அதாவது வெளிநாடுகளுக்கு நிதி சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதையுமே வித்துறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்கள் இருக்குல்ல, அதை வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்கள் எப்படி சைனா கிட்ட வந்தது அப்படின்னா, டாலருக்கு இணையாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில வார்த்தைகள் சொல்கிறோம்ல, அதே மாதிரி சீனா ஒவ்வொரு ஆண்டுக்கும் 800 டன் அளவிற்கான அந்த தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. தொடர்ச்சியாக இந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் தங்கத்தை அதிகமாக வாங்கி குவிக்கக்கூடிய சீனா அப்படிங்கிறது முதல் கட்ட தகவல். அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்கள் அதிகமாக சீனாவிடமும் ஜப்பானிடம் தான் இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இப்போது சீனா கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடன் பத்திரங்கள் எல்லாத்தையும் சீனா வித்துட்டாங்கன்னா அமெரிக்காவினுடைய நிலைங்கிறது திவாலாகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. டேரிஃப் வார் நடத்தி இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராக சீனா எடுத்திருக்கக்கூடிய ஒரு ரகசிய முடிவு தான் இந்த நிதியை விற்க வேண்டாம் அப்படின்னு. அதாவது சீன நிதிகளை வெளிநாட்டுக்கு விற்காதீங்க அப்படின்னு. அப்போது முதலீட்டாளர்கள் அதிகமான அளவில் அமெரிக்காவில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பை சீனா உருவாக்கிடும். இங்கே ரஷ்யா செய்யக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எந்த அளவிற்கு உண்மைங்கிறது புரியும்.
ரஷ்யா இப்போ தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குது. உலகின் பல்வேறு நாடுகள் இருக்கலாம், அந்த நாடுகள்கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சு தான் ஒரு பொருளை நாங்கள் பயன்படுத்தணுங்கிற அவசியம் எங்கள்கிட்ட இல்லை. எனக்கு ஒரு கத்திரிக்காய் தேவை அப்படின்னா அது ரஷ்யாவினுடைய தோட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி ஒரு சிஸ்டத்தை தான் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த 4 ஆண்டுகளில் உருவாக்கியிருக்கார். ஸோ இது ரொம்ப ரொம்ப அது முக்கியமான ஒரு விஷயங்கிறத இப்போ அமெரிக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க. பைடன் காலம் வரைக்கும் இதை உணராத அரசு ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு எலான் மஸ்க் கொடுத்திருக்கக்கூடிய புதிய ஐடியா தான் இந்த தற்சார்பு பொருளாதாரம். இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அமெரிக்கா சொல்லாமல் இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய விஷயம், உலக அளவில் முதலீட்டாளர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க, ஆனால் அதே முதலீட்டாளர்கள் உற்பத்தியை இதே இடத்துல தொடங்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய ஆசை. ஆனால் அதற்குண்டான மூலப்பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து ட்ரம்ப் இறக்குமதி செஞ்சு இங்கே கொடுத்தா கூட அதை உற்பத்தி செய்கிறதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தயாராக இல்லை. 2000 ரூபாய் பெருமானமாக இருக்கக்கூடிய ஒரு கார், ஒரு சின்ன ஒரு பேட்டரி காருன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்தியாவில் தயாரித்து அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே விலை கம்மியாக தான் போய் சேருது. இது அமெரிக்காவிலேயே அந்த பொருளை அவங்க தயாரிக்கிறாங்கன்னா அதற்கான தண்ணி, வாட்டர், இந்த வாட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? அப்போது அந்த சோர்ஸோ லேண்டோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பற்றாக்குறையாக இருக்குதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம ட்ரம்ப் நாங்களே இங்கே தயாரிச்சுக்கிறோம் பொருட்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் அங்கே பெரிய அளவில் பிரச்சனையாகி அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களும் முதலீட்டாளர்களும் அமெரிக்காவை விட்டு வெளியில் போவதற்கான விசாவை இப்போ வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அமெரிக்காவை விட்டு வெளியேற போகிறார்கள் முதலீட்டாளர்கள் அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல். இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராகவும் ஆப்புகளை ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கு. இதனால் அமெரிக்கா திவாலாக போகுது அப்படிங்கிற உண்மையை கணிச்ச இந்தியா இப்போது சீனா பக்கம் தனது கையை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு ரஷ்யாவும் சீனாவும் தான் டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க. அப்போது இந்தியா அப்படிப்பட்ட நல்ல நாடுகளோடு உறவுகளை வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பார்டர் இஷ்யூ ப்ளஸ் பெல்ட் அண்ட் ரோடு திட்டம், பிரம்மபுத்திரா நதி உள்ளிட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இந்தியாவும் சீனாவும் உட்கார்ந்து பேசுறதுக்கு இப்போ பெருமுயற்சி எடுத்திருக்காங்க. இதற்கு அச்சாரம் போடக்கூடிய வகையில் நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கடந்த வாரம் சீனாவுக்கு பயணப்பட்டாங்க. தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து சில முக்கியமான அதிகாரிகள் சீனாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம சில விஷயங்களை தேடும்போது இந்த சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் எழுதி இருக்கக்கூடிய ரகசிய கடிதம், அமெரிக்காவுக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய ஆப்பு, ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடியாமல் ட்ரம்ப் திணறக்கூடிய நிலை, ரஷ்யா தொடர்ச்சியாக உக்ரைனையே டேக் ஓவர் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன் தவிர ரஷ்யா இப்போ புதிதாக ஜெரான் 2 அப்படிங்கிற ஒரு மிசைல் அதாவது ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அவங்களுடைய வீடியோஸை வெளியிட்டிருக்காங்க. அதில் டாடர்ஸ்டான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு தொழிற்சாலையை காமிச்சிருக்காங்க. காமிகாஸ் ட்ரோன்ஸ் எவ்வளவு தூரம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி நம்ம ஒரு வயக்காட்டில் நெல்மணியை விளைவிச்சு அதை மக்கள்கிட்ட கதிரடிக்கக்கூடிய இடத்துல வச்சு காமிப்போமோ அதே மாதிரி, நெல் அடிப்போம்ல அந்த இடத்துல வச்சு காமிப்போமோ அதே மாதிரி அவங்க ட்ரோன் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை உலக மக்களுக்கு காண்பிக்கிறாங்க. ஸோ ரஷ்யா அடுத்த 20 ஆண்டுகளுக்கு போர் செய்வதற்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த இடத்துலையே அமெரிக்கா தோத்து போச்சு அப்படிங்கிறத அந்த ஒத்த வீடியோவில் ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஏன் திவாலாக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ பதிவு செய்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டு கடன்களால் தான் அமெரிக்கா இயங்குது அப்படிங்கிற ஒரு தகவல். வட்டி விகிதமே அதிகமாயிடுச்சு. அவங்களுடைய ஜிடிபியை விட 37 ட்ரில்லியன் அளவிற்கு அமெரிக்கா கிட்ட கடன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சீனா 90 லட்சம் கோடியை இப்போ நிப்பாட்டிச்சு அப்படின்னா அமெரிக்காவே திவாலாயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ பட் அதுக்கு IMF அனுமதி கொடுக்காது. எப்படியாவது மற்ற லீகலான விஷயங்களை செஞ்சு சீனா கிட்ட இருந்து தனது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிப்பாங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட ஒரு தடவை 2 தடவை சீனா செய்ய முடியுமே தவிர அதற்கடுத்து அவங்க அடுத்து ப்ராசஸ் லீகலாக பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கட்டாயிடும். ஸோ நிதி அப்படிங்கிறது இல்லாமல் அமெரிக்கா டோட்டலாக திவாலாவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக கோல்டுனுடைய அந்த இருப்பும் அமெரிக்கா கிட்ட இல்லை, அது எல்லாமே யூகேல இருக்குது. யூகேவும் இப்போ திவாலாகக்கூடிய நிலையில் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் யூகேவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலேயே பிரச்சனை வந்தது அப்படின்னா 2 நாடுகளுக்கும் இடையிலே கூட வார் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பரிதாபமாக போய் நிற்க போகிறது யாருன்னு கேட்டால் ஜெர்மனி தான்.
ஸோ இட்டாலி கூட தங்கம் இருப்பை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க. பட் வந்து அமெரிக்கா கிட்ட தங்கமும் இல்லை, அதே நேரத்தில் டாலரை மட்டும் அச்சடிக்கக்கூடிய மிஷின் மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர இப்போ டாலருடைய ரேட்டும் கம்மியாக போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா உலகத்திலேயே காணாமல் போகும் மிகவும் ஏழ்மையான ஒரு நாடு அமெரிக்கா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவதற்கான வாய்ப்பை இப்போ சீனா வந்து உந்தி தள்ளுறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதையே புரிஞ்சுக்காம கார்ப்பரேட்டுக்கான டாக்ஸை வந்து 25% ட்ரம்ப் அதிகரித்தார். இதனால் முதலாளிகளும் பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளானாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யாவுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகிறத நிப்பாட்டினா எப்படியாவது வந்து நம்ம வல்லரசாகிறத தடுக்க முடியாதுன்னு அமெரிக்கா பிளான் பண்ணி தான் இந்த நார்ட் ஸ்ட்ரீம் 1 நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்பை வந்து உடச்சிச்சு. போர் மூலியமாக மட்டும்தான் நம்ம ஜெயிச்சு இன்னொரு நாடுகள்கிட்ட ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறத அமெரிக்கா தெளிவாக கணிச்சு வச்சுருக்காங்க. அதனால தான் சீனாவுக்கு எதிராக தைவானையும், ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனையும், இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானையும், ஈரானுக்கு எதிராக வந்து இஸ்ரேலையும் இப்படி தயார் பண்ணி வச்சு உலக அளவில் தன்னுடைய மார்க்கெட்டை வந்து நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காங்க. போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அமெரிக்கா இனிமே ஒன்றுமே இல்லாத நாடு அப்படின்னு ஆகிடும். அதை மட்டும் வச்சு தான் அமெரிக்கா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா உலகின் பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா ஏன் தலையிட்டு அந்த இடத்துல போரை நடத்தி ஆயுதங்கள் கொடுத்து அங்கேருந்து காசுகளை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. அவங்களுடைய அடிமை ப்ராக்சி தான் யாருன்னு கேட்டால் இந்த நாட்டோ நாடுகள். சரி, இந்தியாவும் சீனாவும் இணைந்து செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல சில கொஸ்டின் மார்க் இருக்குது. பாகிஸ்தானோட சீனா வந்து நெருக்கமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் நம்ம இணைய முடியாத ஒரு சூழலும் இருக்குது. அதே நேரத்தில் குவாட் அப்படிங்கிற அமைப்பில் அமெரிக்காவோடு நம்ம நட்பு பாராட்டுறோம். அந்த 4 நாடுகள் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் இப்போது அந்த குவாட் அமைப்புனால அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்புங்கிறது நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதை விட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவோட உறவு வந்து இந்தியா டோட்டலாக வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய முடிவை வந்து இந்தியா எடுப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் பிரம்மபுத்திரா நதி இருக்குல்ல, அதாவது நம்ம ஊரில் பிரம்மபுத்திரா நதி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து இது வந்து யார்லுங் ஷாங்க்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் அது அழைக்கப்படுது. அப்போ அவங்க நாட்டுக்குள்ளே வந்து அவங்க ஒரு அணை கட்டுறாங்க. பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அவங்க அணை கட்டலை, அவங்க நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆறில் அவங்க இடைமறித்து நீர்மின் திட்டம் ஒன்று அமைக்கிறாங்க. ஸோ இந்த நீர்மின் திட்ட அணை அமைப்பதற்கு 300 மில்லியன் கிலோவாட் அளவிற்கு மின்சாரத்தை எடுப்பதற்கான வேலையை இப்போ சீனா தொடங்கியிருக்காங்க. நம்ம ஊரில் தான் வந்து தஞ்சாவூரில் இருந்து பூம்புகார் வரைக்கும் போகக்கூடிய அந்த காவிரி ஆற்றுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அணை கட்டி மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கே நமக்கு வலிக்குது. நம்ம எப்படி வந்து பிரம்மபுத்திரா நதியின் கீழே சீனா கட்டக்கூடிய அணையை தடுக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்கிற அளவு தான் இருக்குது. தானும் திங்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஆறுகள் போகக்கூடிய நீர் தேவையில்லாமல் கடலில் கிடக்கிறதுக்கு பதிலாக மக்களுக்காவது பயன்படட்டும் அப்படின்னு இப்போ இந்தியா வந்து சீனாவுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கிதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. 10வதுக்கு சீனாவினுடைய அறிவுக்கு முன்னாடி இந்தியா ஒன்றுமே இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க தயாரிக்கக்கூடிய தயாரிப்புகள் இந்த மாதிரி டெக்னாலஜிலையும் சரி ஸ்போர்ட்ஸ்லையும் சரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பாலியல் வன்கொடுமைகள் செய்வதில் மட்டும்தான் கான்சியஸாக இருக்காங்களே தவிர கோயிலில் இப்போ தர்மசாஸ்தா மாதிரியான இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுக்கு தேவையான தூபம் போட்டு தேவையான விஷயங்களை வாங்கிக்கிட்டு அவங்கள வளர்த்து விட்டு இந்தியாவை அடிமையாக்குவதற்கான வேலைகளை மட்டுமே செய்கிறாங்களே தவிர சீனா மாதிரி முற்போக்கான விஷயங்களையோ சீனா மாதிரி டெக்னாலஜியில் வளரணுங்கிற அறிவோ நம்முடைய இந்திய அரசியல்வாதிகளுக்கு சுத்தமாக இல்லை. இவங்க எல்லாத்துலேயும் சிற்றின்பத்தில் பெரிய அளவில் நாட்டம் செலுத்துகிறாங்க. அவங்க எல்லாமே உலக அளவில் சீனா நிமிர்வதற்கான வேலையை அவங்க செய்ய தொடங்கியிருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக தான் இந்த பறக்கக்கூடிய பறவை இருக்குல்ல, அந்த பறவை வடிவிலேயே வந்து ட்ரோனை உருவாக்கி அதன் மூலிமா கண்காணிப்பு வேலைகளை சீனா செய்ய தொடங்கியிருக்காங்க. இது உலகின் பல்வேறு நாடுகளால் கவனத்தில் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு புறம் தேனீகளை வச்சு அதை வச்சு ஒரு பெரிய அளவில் சாகசம் பண்ணியிருக்காங்க. ஸோ தேனீகள் மூலியமாக அதனுடைய வெயிட்டை விட அது 80% அதிகமான உள்ள வெயிட்டை சுமக்கக்கூடியது. அதை பயன்படுத்தி மற்றவர்களுடைய அறிவை தன்வசப்படுத்துவதற்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. ஸோ இதை வச்சு போரில் வந்து அவங்க சாதிக்கிறதுக்கான வேலையும் செய்கிறாங்க. ஸோ இன்னொருத்தவங்களுடைய மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் தேனியை வந்து தயார்படுத்துகிறாங்க. ஸோ இயற்கையையும் தன்வசப்படுத்தக்கூடிய வேலையை இப்போது சைனா செய்ய தொடங்கியிருக்காங்க. இது மாதிரியான விஷயங்களை செய்யும் போது சீனா மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வளர்ந்த நாடோடு நட்பு பாராட்ட வேண்டிய தேவை இந்திய அரசியல்வாதிகளுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. அதுதான் யதார்த்தமான நிலை. அதை பயன்படுத்தி தான் இந்திய சீன உறவுங்கிறது இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நிலை வரும்போது அமெரிக்காவுடனான நட்புங்கிறது உடைபடும்.
இந்தியா, சீனா, ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகள் ஒன்றாக சேர்ந்து பிரிக்ஸ் கூட்டணிக்கான ஒரு பெரும் அத்தியாயத்தை ஆரம்பித்து டாலரை வீழ்த்தி இந்திய பொருளாதாரமும் மேலெழும்பும், அதே நேரத்தில் லோக்கல் கரன்சிக்கான வாய்ப்பை உலகளாவிய அளவில் என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை என்கிட்ட கொடு, பண்டமாட்டு முறை அப்படிங்கிற அந்த பழைய சிஸ்டத்தை நோக்கி தான் இப்போ வேர்ல்டு நகண்டுகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் மல்டி போலார் வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.